கவலைப்படாதே மகளே மகனே. இந்த 4 எளிய மந்திரத்தை நான் சொல்லப் போறேன். பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள், பிள்ளைகள் சொல்கல சிலருக்கு குழந்தையே இல்லை, குழந்தை உண்டாகி அழுகின்றது, குழந்தையே உண்டாகுது இல்லை, குழந்தை இருக்கின்றது, பெண் குழந்தை இருக்கு இல்லாட்டி ஆண் குழந்தை இருக்கிறது, ஆனால் எனக்கு ஆண் குழந்தை வேணும் இல்லாட்டி பெண் குழந்தை வேணும்னு நினைக்கிறாக்களும் சரி, குழந்தையே இல்லாதவர்கள் என்றாலும் சரி, நான் சொல்ல போகிற 4 மந்திரத்தையும் கேளுங்கோ. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அந்த மந்திரத்தை எவ்வாறு எப்படி எத்தனை நேரம் சொல்லணுமென்றதையும் சொல்றதோட அந்த மந்திரத்தை எப்படி என்ன முறையில் என்ன மாதிரி இருந்து என்ன இடத்துல இருந்து பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்ன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். ஆகவே பதிவினை முழுமையாக கேட்டத்தான் புரியும். இத்தனை நேரம் வந்து சொல்லியாச்சு தானேன்னு விட்டுட்டு போட்டு எனக்கு நடக்கணுண்டு எனக்கு கொமாண்ட் எழுதாங்கோ. தயவுசெய்து இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் மட்டும் கேட்குறாக்களுக்கு மட்டும் நான் பதில் போடுவேன். மற்றபடி வேறு இடங்களில் வந்து கேட்க வேண்டாம். இதில் முழுமையாக கேட்குறதோட மற்றவர்களும் நல்லா இருக்கணுமென்ற மனநில வேண்டும். அதைத்தான் முருகப்பெருமான் விரும்புகின்ற எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மனநிலை வரும். ஆகவே ஆக குறைந்தது 21 பேருக்காவது பகிருங்கள். கூடுதலாக இவ்வளவு பேருக்குன்னாலும் பகிரலாம். இந்த கேட்குறதுல மற்றவர்களுக்கும் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியமே இல்லை என்பதனால கணக்கு பிரச்சனைகள், சூசைட், அதாவது தற்கொலை பண்ற நிலைக்கு கூட சில பேர் செல்லுகிறார்கள். ஆகவே அவர்களெல்லாம் குழந்தை மந்திரத்தை சொல்வதனால வெகு விரைவில் தொடர்ந்து சொன்னா அவர்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே நம்பிக்கையுடன் முருகப்பெருமானை நம்பி சொல்ல வேண்டும். இந்த பதிவினை முழுமையாக பொறுமையாக கேட்டு விளங்காட்டி திரும்பியும் கேட்கறதும் மற்றவர்களும் பயன்பெற பகிர்வதுடன் நல்ல மனம் வேண்டும். மற்றவர்கள் நல்லா இருக்கணும்ன்ற மனநிலை வேணும். அந்த மனநிலை இருப்பவர்கள் மட்டும் பகிர்வார்கள். பகிர்ந்துட்டு இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள். லைக் பண்ணுங்க, வீடியோக்களை தொடர்ந்து கேளுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வாசிரஜி தேவியன் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஓல் உடனே கிளிக் பண்ணுங்க. கொமாண்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எழுதி கேட்கலாம். ஒரு பிரச்சனையை சரியோ? நீ வாழும் வாழ்க்கை ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா? உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா? உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா? உனது வீட்டில் அமைதி நிலவ வேண்டாமா? உனது வீடு நிம்மதி அடைய வேண்டாமா? வீட்டில் நடக்கும் பிரச்சனைகள் அமைதியான நிலைக்கு கொண்டு வருவது மட்டுமில்லாமல் கணவன் மனைவி பிரச்சனைனாலும் சரி, வீட்டில் வேறு உறவினர்களோட ஏற்படுற பிரச்சனைனாலும் சரி, எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கள் நேர்மறையான ஆற்றல்களையும் அதிகரிப்பதுடன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்க வைக்கும் அளவுக்கான மந்திரம் கூட சொல்ல போகிறேன். ஆகவே பொறுமையோட கேட்பது மட்டுமில்ல, மந்திரங்களை கேட்பது மட்டும், மந்திரங்களை எத்தனை நேரம் சொல்லணும்ன்றதையும் கேட்கறது மட்டும், அந்த மந்திரத்தை எவ்வாறு எத்தனை நேரம் எவ்வாறு என்ன முறையில் எப்படி இருந்து என்ன இடத்துல இருந்து என்ன முறையில் பிடிக்கணும் என்பதில் கேட்கணும்னா பொறுமையுடன் வீடியோ முழுமையாக கேளுங்கள். சரியா? இந்த அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உனது பிரச்சனைகள் அனைத்தும் நிறைவேறும். ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும். நீ திடீரென எதிர்பாராத விதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது 1 மாதம் இல்லாட்டி 2 மாதத்துக்குள்ள கிடைக்கும். அது நீ சொல்லி நான் சொல்ற முறையை வடிவாக கேட்டு ஒழுங்கான முறையில் சொன்னால் வெகு விரைவில் 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ள கிடைக்கும். ஒழுங்கான முறையில் சொல்லணும். அதுவே உனது பிள்ளை பிரச்சனை, பிள்ளை படிக்கதில்லை, பிள்ளை கல்வியில் தடைகள், பிள்ளைகள் சொல்வழி கேட்கல, பிள்ளைகள் ஏதோ ரூபத்தில் உதாரித்தனம், பிள்ளைகள் பிரிஞ்சிருக்கிறார்கள். அது குழந்தையாயும் இருக்கலாம், 10-15 ஒரு OLL படிக்கிற பிள்ளையாயும் இருக்கலாம், இல்லாட்டி 25 வயசு பிள்ளையாயும் இருக்கலாம், இல்லாட்டி கல்யாணம் செய்த உனது பிள்ளையாகவும் இருக்கலாம். அந்த பிள்ளை உன்னை விட்டுட்டே போயிட்டுது, உன்னை பார்க்கதில்லை என்றாலும் இந்த மந்திரத்தை சொல்லு, உன்னை தேடி வரும் உன்னது குழந்தை வெகு விரைவில். 1 மாதத்துக்குள்ளே 1 மாதம் 2 மாதத்துல இல்லாட்டி 1 கிழமையில கூட தேடி வரலாம். நீ சொல்ற முறையில இருக்கு. மண்ணம் உருகி நெய் உருகி கண்ணீர் விட்டு சொன்னால் வெகு விரைவில் உனது குழந்தை தேடி வரும். ஆனா நான் சொல்ற முறையில சொல்ல வேண்டும். சரியோ? இந்த மந்திரத்தை நான் என்ன முறையில் சொல்லணும்னு சொல்றேன். இந்த மந்திரம் என்றது ஆக குறைந்தது 108 தரம், முடிந்தால் 1008 தரமும் சொல்லலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை என்றது அமைதியான நேரம். இந்த அமைதியான நேரத்தில் பிரபஞ்சமே உன் சொல்லை கேட்குமா? நீ தொடர்ந்து பிரபஞ்சத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு வந்தால் பிரபஞ்சமே கட்டுப்படுமா? நீ சொன்னா மழை பெய்யக்கூடாதுன்னு மழை பெய்யாது, மழை பெய்யுன்னா மழை பெய்யும். நான் சொன்னா கேட்கும் பிரபஞ்சமே. அதை போல நீ சொன்னாலும் கேட்கும்.
ஆகவே பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தணும் 4 தொடக்கம் 6 மணி குடையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்திருந்து இந்த முருகப்பெருமானை நோக்கி சொல்லணும். சொல்ல முதல் வீட்டை சுத்தம் படுத்து வீட்டுல தூசி துணிக்கை எதுவும் இல்லாமல் கழுவி சுத்தமாக்கி தூசியெல்லாம் துரைச்சு மனச்சுத்தம் உடல் சுத்தம் ஆடை சுத்தமாக இருந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி எந்த வித கோபம் வஞ்சனை யாரும் நல்லா இருக்க கூட இல்லாட்டி அவங்களுக்கு பிள்ளை இருக்கு இவங்களுக்கு பிள்ளை இருக்கு அவங்களோட பிள்ளை நல்லா இருக்குது எந்த பிள்ளை கெட்டு போயிட்டுது எந்த பிள்ளை அப்படி இருக்குது எந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு நினைக்காம உண்ட பிள்ளை நல்லா இருக்கணும் உண்ட பிள்ளை நல்லா படிக்கணும் நல்ல நிலைக்கு வரணுமன்ற மனநிலையுடன் இல்லாட்டி புள்ள பாக்கியம் கிடைக்கணும் நான் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் என்ற மனநிலையுடன் ஒரு இடத்தில் அதாவது சாமியரையே வடிவா வீடு முழுக்க சாம்பிராணி போடலாம் இல்லாட்டி சாமியரைக்குள்ளையாவது சாம்பிராணி போட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் காட்டி பூக்கள் தூவிட்டு முருகப்பெருமானுக்கு இருந்து முருகா போட்டி சரவணா போட்டி சரவணா போட்டி சரவணா போட்டி என்று சொல்லும் போது உனது மனநிலை ஒரு நிலை ஆகும். அதற்கு பிறகு நான் சொல்ல போகும் மந்திரத்தை உனக்கு பொருத்தமான உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதற்கான மந்திரத்தை முழுமையாக கேட்டால்தான் எந்த மந்திரம் உனக்கு பொருத்தமாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வாய். ஆகவே முழுமையாக வீடியோ முழுமையாக கேட்பது மட்டுமில்லை 21 பேருக்கு பகிர்ந்துட்டு மற்றவரும் நல்லா இருக்கணும் மனநிலை இருந்தால்தான் வெகு விரைவில் கடவுள் உதவுவர். உன்னுடன் வைத்துக்கொள் இந்த பதிவினை வைத்துக்கொண்டால்தான் திரும்பி போட்டு கேட்டு நீ அந்த வீடியோவில் இருக்கிற கொமான்ல நீங்கள் எழுதி கேட்கலாம். இதான் வேறு நான் அறிந்து கொள்ள எனது குழந்தையே கவலைப்படாதே உனக்கு வெகு விரைவில் உனக்கு கடவுள் உதவி செய்வர். எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டவர்கள் இழிவாக உன்னை பேசியவர்கள் ஆபத்துண்டாக நினைத்து முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? உன் கர்ம பலன்களே. நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள். எனது அனுமதியின்றி தொட முடியுமா? எனது செல்வங்களை யார் தான் செய்வது என்ன காரணம்? வேறு யாரும் இல்லை. உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களும் இடம் கொடுத்து இருக்கின்றாய். இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை. எதிலும் முதலில் உன்னை மாட்டிக்கொள்ள பழகிக்கொள். என்னை நம்பு, முருகப்பெருமானை நம்பு. முருகப்பெருமானை நம்பி இந்த மந்திரத்தை சொல்லு. பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய் பார்ப்பாய். நான் உன்னை அழைக்கின்றேன், வா, விரைந்து வா. நான் மட்டுமே உன்னால் வர முடியும். எப்போதும் உன் காலடி இந்த முருகப்பெருமானை வணங்கி நில். முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று தரிசி. மூலஸ்தானத்தில் முருகன் வள்ளி தேவானையுடன் கூடியிருக்கும் முருகப்பெருமானை வணங்கு. உனது தெளிவாக போராடி உனது வெற்றியை பெறுவாய். உனக்கு எது நடக்கணுமோ அது வெகு விரைவில் நடக்கும். நீ எது கேட்கின்றாயோ அது கிடைக்கும். கவலைப்படாதே மகளே, மகனே, எனது குழந்தையே, நீ கவலைப்படாதே. உனக்கு குழந்தை பாக்கியம், உன்னோட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லையென்றில் உனது பிரச்சனைகள் நீங்கி உனது வீட்டில் நடக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி உனது வீட்டிலும் அமைதி பெறுவதுடன் உனது குழந்தையும் உனது பிள்ளைகளும் உனது சொல்லை கேட்பார்கள். உன்னை பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேர்வார்கள். உனக்கு நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். நான் சொல்வதை மன அமைதியுடன் நான் சொல்வதை கேட்டு சொல்வாயாக எனது பிள்ளையே. அதுவும் 108 தரம் சாமியரில் போய் இருந்து ஜப்பானியோட்டிருந்து மூச்சை உள்ளெழுத்து விட்டு வெளிவிடு, வெளியிழுத்து விட்டு உள்ளெடு, உள்ளெழுத்து விட்டு வெளிவிடு, வெளியிழுத்து விட்டு உள்ளெழுத்து விட்டுட்டு கடைசியாக சரவணபவா சரவணன்னு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு உனது மனநிலை அமைதியாக மூளையில் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் ஒரு நிலை ஆகினா பிறகு உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை நினைத்து குழந்தை பாக்கியம் வேண்டும், ஆண் குழந்தை வேண்டும், பெண் குழந்தை வேண்டும், இல்லாட்டி குழந்தை எனக்கு அழியாம ஏதோ ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என நினைத்து விட்டு இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலையில் எழுந்து சொல். 4 தொடக்கம் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேலையை சொல். அது சொல்ல முடியாதவர்கள் விடியவண்ணே 7-8 மணிக்கிடையில் சொல்லுங்கள். இல்லாட்டி எனக்கு அந்த நேரங்களில் நேரமில்லை, நான் வேலைக்கு செல்லணும்னு நினைக்கிறார்கள். பின்னேறும் அதன் 6 தொடக்கம் 8-9 மணிக்கிடையில் சொல்லிவிடு. தொடர்ந்து சொல்லுவான். இடையிடையில் உழம்பி போதல், அப்படி செய்து இப்படி செய்து வேலை செய்து கொண்டு இடையில வேற யாரையும் கழிச்சு கொண்டு சொல்லக்கூடாது. கடைசி ஆக்கள் குழப்பினோன்னா சாமியரை பூட்டி விட்டு சாமியரைக்குள் இருந்து சாமிக்கு சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு சாமியரைக்குள்ள போய் பூட்டிட்டு ஆக்களை சொல்லி போட்டு போய் அமர்ந்து நான் சொன்ன மனதை
மூச்சை உள்ளிழுத்து வழிவிட்டு உள்ளிழுத்து விட்டுட்டு சரவணபவ சரவணபவ என்று சொல்லி போட்டு நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீ திண்ணமும் உச்சரிப்பதனால் 1 மாதத்துக்கு நல்ல மனமுருகி மெய்யுருகி கண்ணீரோடு வேண்டினால் வெகு விரைவில் 1 கிழமையில் ஒரு 14 நாளில் கூட குழந்தை பாக்கியம் உண்டாகி 1 மாதத்தில் நீ குழந்தை பாக்கியம் உண்டாயிட்டு 1 மாதம் 50 நாளோ 2 மாதத்திலே நீ அறிந்து கொள்ளலாம். உன்னது பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைவதை அறிந்து கொள்ளலாம். பிள்ளை பிரச்சனை பண்ணுது, பிள்ளை கெட்ட திசையில் செல்லுகின்றது, பிள்ளை வடிக்கவில்லை, பிள்ளை உண்ட சொல்ல கேட்கணும், நல்ல பிள்ளையாக மாறணும், பிரிந்த பிள்ளை வந்து சேரணும் என்றா கூட அது என்ன தின வயது பிள்ளையாக இருந்தாலும் சரி நான் சொல்ல போற மந்திரங்களை கேட்டு உனக்கு பொருத்தமான மந்திரத்தை சொல்லிக்கொள். குழந்தை வரம் பெறவும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்கவும் முருகப்பெருமானுக்கான மந்திரத்தை நாங்கள் தற்போது பார்க்கலாம். முருகனின் வரம் கிடைக்க மந்திரமாகும். குழந்தை பாக்கியம் வேண்டி முருகப்பெருமானை வழிபடுவது ஒரு சிறந்த வழிமுறையாகும். குறிப்பாக கந்த சஷ்டி விரதம் மற்றும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கையாகும். முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமான் வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் தற்போது பார்ப்பது முருகப்பெருமானுக்கு சொல்ல போகின்ற சில மந்திரங்களை பற்றி பார்க்கலாம். தெரியும், முருகப்பெருமானுக்கான விரதம் கந்தஷ்டி விரதம். அதே முறை இந்த மந்திரம் ஒவ்வொரு நாளும் சொல்லுவதன் மூலம் வெகு விரைவில் 1 மாதமோ 2 மாதத்துக்குள்ள நீ சொல்ற முறையை பொறுத்து நம்பிக்கையுடன் சொல்ற முறையை பொறுத்து நான் சொன்ன முறையில் மன தூய்மை, உடல் தூய்மை, ஆடை தூய்மை, வீட்டு தூய்மையுடன் உன்னது மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்ல வேண்டும். நடக்கும் என்று நம்பி முருகப்பெருமானை தஞ்சமுடிந்து மனமுருகி மெய்யுருகி கண்ணீர் விட்டு வேண்டினால் 1 மாதம் 2 மாதத்துக்குள் நடக்கும் மாற்றம் நீயே உணர்வாய். சரியா? குழந்தை பாக்கியம் பெற திருச்செந்தூர் முருகன் மற்றும் அருகில் உள்ள முருகன் வழிபாடுகள் மற்றும் கடலுடன் கூடிய முருகன் கோயில்களுக்கு சென்று வழிபாடுவது மிகவும் சிறந்தது ஆகும். சரியா? முருகப்பெருமான் மூல மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் பாலசுப்பிரமணிய மகா தேவி புத்ரா சுவாமி வர வர சுவாக. ஓம் பாலசுப்பிரமணிய மகா தேவி புத்திர சுவாமி வர வர சுவாக. ஓம் பாலசுப்பிரமணிய மகா தேவி புத்திர சுவாமி வர வர சுவாக. இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை தினமும் உச்சரிப்பது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திர நாட்களில் உச்சரிப்பது இன்னும் பலன் தரும். ஓம் பாலசுப்பிரமணிய மகா தேவி புத்ரா சுவாமி வர வர சுவாக. ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வர வர சுவாக. இதை வெள்ளிக்கிழமை இல்லாட்டி சஷ்டி விரதம், கார்த்திகை நட்சத்திர நாட்களில் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ உச்சரிக்க தொடங்கி ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற எல்லாம். அப்படி உச்சரிக்க முடியாத வெள்ளி, செவ்வாய், சஷ்டி அப்படியே நாட்களாக உச்சரிச்சா ஏதோ ஒரு உலக காலத்திலேயாவது பிள்ளை பாக்கியமோ உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஒவ்வொரு நாளும் செவ்வாயோ வெள்ளியோ உச்சரிக்க தொடங்கி ஒவ்வொரு நாளும் உச்சரிப்பதன் மூலம் வெகு விரைவில் 1 மாதமோ 2 மாதம் கிடைக்கும். கந்தஷ்டி கவசத்தை தினமும் பாராயணம் செய்வது முருகப்பெருமான அருளை பெற்று தரும். இது உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற பல நன்மைகளை தரும் என்பது நம்பிக்கை. பிள்ளைகள் உங்கள் சொல் கேட்க சொல்ல போகிற 2 மந்திரங்களையும் கேட்டுட்டு முழுமையாக கேளுங்கள். குழந்தைகள் நல்ல முறையில் வளரவும் பெற்றோரின் சொல் கேட்டு நடக்கவும் முருகப்பெருமானின் அருள் துணை நிற்கும். இதற்காக சில பொதுவான வழிமுறைகள் மற்றும் மந்திரங்களை பார்க்கலாம். ஓம் சரவணபவா என்ற மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறவும் குடும்பத்தில் அமைதி நிலவும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. பிள்ளைகள் உங்கள் சொற்களை கேட்கவும் வீட்டு மகிழ்ச்சி பெறவும் சகலகலா ஜோகத்தையும் தரக்கூடிய இந்த ஓம் சரவணபவா என்ற மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள பாருங்க. கூடுதலாக பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், நகைக்கடை ஓனர்கள், அப்படி ஒரு நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கூடுதலாக ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா வேண்டியே இருப்பார்கள். இது முருகப்பெருமான் 6 எழுத்து மந்திரமாகும். ச ஓ உம் ச ர வ ந
வ வ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. இந்த மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் ஞானத்தையும் முருகன் அருளையும் பெற்றுத்தரும். குழந்தைகள் நல்ல வழியில் சென்று புத்திசாலித்தனமாக செயற்பட இந்த மந்திரம் ஓம் சரவணபவ என்ற மந்திரம் உதவும். ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக. இரண்டாவது மந்திரம் ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக. இந்த மந்திரம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் வழிவகுக்கும். பெற்றோர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் குழந்தைகள் நல்ல கல்வி கற்று ஒழுக்கத்துடன் வளர அருள் கிடைக்கும். குழந்தைகள் நல்ல கல்வி கற்று கல்வியில் வெற்றி பெற்று ஒழுக்கத்துடனும் வளரவும் இந்த ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரம் முருகப்பெருமானின் மந்திரம். ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரம் குழந்தைகள் நல்ல கல்வியில் முன்னேற்றம் பெறும், கல்வி கற்று ஒழுக்கத்துடன் வளர அருள் கிடைக்கும். சஷ்டி திதி ஒவ்வொரு மாதமும் வரும். சஷ்டி திதிகளில் முருகப்பெருமானை வழிபடுவது, குறிப்பாக விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த நாளில் அவருக்கு இந்த அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்வது நல்ல பலன்களை தரும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதிகளில் அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்வது நல்ல பலன்களை தரும். ஆறுபடை வீடுகள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபடுவதும் நல்லது. ஆனால் அதுகளுக்கு செல்ல முடியாத வேறு நாடுகள், இலங்கை போன்ற வேறு நாடுகளில் இருப்பவர்கள் அருகிலுள்ள முருகன் கோயில் அல்லது முருகன் கடலுடன் கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வழங்கலாம். இல்லை என்று உங்களோட வீட்டில் இருக்கும் முருகன் படத்துக்கு முன்னுக்கு அறையில சாமி அறைக்கிலிருந்து அமைதியான நிலையிலிருந்து நாலுறக்கம் 6 மணி பிரம்ம முத்த வேளையிலோ இல்லாட்டி வேறு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் சொல்லுங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்த வேளையில் சொன்னீங்கன்னா 100% உங்களின் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள தொடர்ந்து சொல்வதன் மூலம் பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். தொடர்ந்து எந்த குழப்பமும் இல்லை. நான் சொன்ன முறையில் மன தூய்மை, உடல் தூய்மை, ஆடை தூய்மை மற்றும் உள்ள தூய்மை, உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி இந்த ஆண்டவனை சரணடைந்து மனமுருகி மெய்யுருகி பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.